விஜய் வந்து ஜெயிலுக்கு போக போறாரா? ஐயையோ! இது கேட்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாரி இதா இருக்கு. என்னன்னா, இப்ப விஜய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ராகவ வந்து அடிச்சாருல, அடிச்சுட்டு தொரத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இதாயிட்டாரு. ராகவ வந்து செத்து போயிட்டாரு. இது மூலியமா பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஜெயிலுக்கு போய் கதையே ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். முழுசா வந்து பாருங்க நம்மளோட வீடியோ. அப்பதான் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். என்னன்னா நம்ம வந்து ராகவ வந்து அடிச்சு, அவருக்கு ராகவ வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். தப்பிச்சு ஓடும்போது தான் தெரியுது. ராகவ பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து லாரி வருது. லாரி உள்ள அடிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு இறந்தே போயிட்டான். செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு விஜய்க்குலாம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி. அப்புறமா போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம சித்தப்பா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து எல்லாத்தையுமே வந்து ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டாரு. இதுல இருந்து என்னன்னா நம்ம விஜய் வந்து தப்பிச்சிட்டாரு. ஆனால் லாங் டைம் தப்பிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். நம்ம காவேரி வந்து பெரிய கவரி விட மாட்டேங்கிறாங்க. இல்லை நீங்கள் இங்கே இருங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து படுக்க வச்சு தூங்க வச்சுட்டாங்க. நம்ம விஜய் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இடையில வந்து மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு. 2 பேத்தையுமே பார்த்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணையும் பார்த்து ரொம்பவுமே பூரிச்சு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம காவேரி வந்துட்டு வீட்டில் கொண்டு போய் விட போகிறாரு. அப்போ அந்த கேப்பில் தான் பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து எங்கே போனாங்க என்ன வாங்கினாங்க அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க நம்ம காவேரி. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். சரி உங்கள் ஒய்ஃபை ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னா விஜய் வந்து ஷாக் ஆகிட்டாரு. என்னன்னு பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா ஃபோட்டோலாம் இல்லைங்க. ஃபோட்டோ எல்லாமே எப்படி இருக்குது இல்லைங்க இந்த ஃபோனில் இல்லை நான் வீட்டில் இருக்கேன். சரி அப்புறமா எனக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சாரதாமா வந்து ரொம்பவுமே வந்துட்டு குஷியாயிருப்பாங்க. என்னன்னா இந்த ஒரு நியூஸ் கேட்டோம் நம்ம காவேரி வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன பொண்ணு ராவடி பண்ண ராக வந்து செத்து போயிட்டான். அடுத்து வந்து சாப்டர் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இல்லை எனக்கு என்ன ஒரு டவுட்னா நம்ம சீரியல் வந்து முடிக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. டக்குன்னு மூவ் ஆகுது. முடிக்காதீங்கடா கொஞ்சம் நல்லா தாண்டா போயிட்டுருக்கு. இந்த சீரியல் தானே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சீரியலையும் முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறீங்கன்னு தெரியல. சரி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு எம்என் பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் இருக்கும் அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். பை.